தமிழ் சினிமாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு வருது. அனைத்து மொழிகளிலும் முன்னணி நடிகர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் நிலையில், தமிழிலும் கடந்த 7 சீசன்களாக நடிகர் கமல்ஹாசன் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த 8வது சீசனிலிருந்து நடிகர் விஜய் சேதுபதி தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வர்றாரு. பிக்பாஸ் நிகழ்ச்சி என்பது பலதரப்பட்ட மனநிலை உடைய மக்களை ஒரே வீட்டிற்குள் 100 நாட்கள் தங்க வைத்து அவர்களுக்கு பல போட்டிகளை நடத்துவதே இதனோட நோக்கமாகும். அந்த போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெற்று வெளியே உள்ள மக்களின் மனதையும் யார் வெல்றாங்களோ அவர்களை இறுதியாக டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போட்டியாளர்கள் 100 நாட்களுக்கும் அவர்கள் கொடுத்த வீட்டிலேயே வெளியுலக தொடர்பு எதுவும் இல்லாமல் வாழ்வதே மிகப்பெரிய டாஸ்காக இருக்கும். மொபைல் ஃபோன், டிவி என எந்தவித டெக்னாலஜியும் பிக்பாஸ் வீட்டில் இருக்காது. அந்த வீட்டில் உள்ள போட்டியாளர்களுடன் மட்டுமே பழகி போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்பதே இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். இந்த நிலையில் தமிழில் கடந்த 8 சீசன்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிக்பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இதில் சினிமா பிரபலங்கள் மற்றும் சமூக வலைதள பிரபலங்கள் என 20 போட்டியாளர்கள் உள்ளே அனுப்பப்பட்டிருக்காங்க. வெளியுலக தொடர்பு எதுவும் இருக்கக்கூடாது என்ற நிகழ்ச்சியின் நோக்கம் தற்போது மாறிவிட்டதா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வர்றதாகவும், அதன்படி கடந்த 5ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த பிக்பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியில் மொபைல் ஃபோன் பயன்படுத்தப்படுவதாக இணையத்தில் சில தகவல்கள் பரவி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டில் உள்ள போட்டியாளர்கள் கானா வினோத் தனது மொபைல் ஃபோன் குறித்து பேசுவது போன்ற வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருது. இது எந்த அளவிற்கு உண்மை என்றும் தெரியலை. இந்த வார இறுதியில் விஜய் சேதுபதி பேசும்போதே இந்த விஷயத்திற்கு தெளிவு கிடைக்கும் என்று ரசிகர்கள் தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க.